அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சூரிய பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சூரிய பயிற்சியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் மீன ராசியில் ராகுவோடு சஞ்சரித்த சூரிய பகவான் தற்போது பயிற்சியாகி மேசராசியில் குருவோடு இணைகிறாரு. அது மட்டும் இல்லாமல் குருவோடு இணைந்த சூரிய பகவான் உச்சம் பெறுகிறாரு. இதன் காரணமாக விருச்சிகராசினியர்களுடைய குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையின் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி சூரிய பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்ற நிலை உச்சம் பெறும் சூரியனால் 14/4/2024 முதல் இனி யோகத்தின் உச்சியில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்த சூரிய பெயர்ச்சி பலன்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியன் யோக நிலையில் இருந்தால் தலைமை பதவி தானாக தேடி வரும். உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல புகழால் பிரகாசமடைவார்கள். அரசு அதிகாரம் தானாக தேடி வரும். சிறந்த நிர்வாகி என இவர்கள் பெயர் எடுப்பார்கள். சூரியன் தந்தைக்காரகன் என்பதால் தந்தையினுடைய பாசம் அபரிமிதமாக இருக்கும். தந்தை வழி சொத்துக்கள் கைக்கு வரும். மனதைரியம் அதிகரிக்கும். எடுத்த முயற்சியில் உறுதியாக இருப்பார்கள். இந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் மன தைரியம் சூரியன் தருவாரு. சூரியன் ஆத்மகாரகன், உடலும் உள்ளத்திற்கும் சக்தியை தருபவர். அவரே ஜாதகத்தில் பலமில்லாமல் இருந்தால் உடல் உஷ்ணம் ஏற்படும், சோர்வாக இருப்பார்கள், கண் பார்வை கோளாறு ஏற்படும், தலைவலி, தலை சுற்றல் ஏற்படும். சூரியனால் என்னென்ன யோகங்கள் வரும் என்று பார்க்கலாம். நவகிரகங்கள்ல ஒன்றான சூரியனால் நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படுது. அவ்வாறு சூரியனால் ஏற்படும் யோகங்கள் என்ன என்று பார்க்கும்போது, ஒன்று வாசி யோகம், மற்றொன்று வேசி யோகம். வசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 12இல் சந்திரன், ராகு, கேதுவை தவிர மற்ற ஐவர்களான புதன், குரு, சுக்கிரன், சனி இவர்களில் ஒருவர்கள் இருந்தார்கள் என்றால் அது வசி யோகத்தில் பிறந்தவர்கள் என்று அர்த்தம். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் உலக புகழ் பெறுவார்கள். நல்ல குணமும் இனிமையான வார்த்தைகள் தரும் தர்மம் செய்வதில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். அமைச்சர்கள், அரசாங்க உயர் பதவி, உயர்ந்த அந்தஸ்தை அடையக்கூடியவர்கள். மற்றொன்று வேசி யோகம். இந்த வேசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதகத்தில் சூரியனுக்கு 2இல் சந்திரன், ராகு, கேதுகள் தவிர மற்ற கிரகங்கள் இருந்தால் இந்த வேசி யோகமாகும். இந்த வேசி யோகத்தில் பிறந்தவர்கள் அழகானவர்கள், இனிமையாக பேசுவார்கள், தைரியசாலிகளாகவும் இருக்கக்கூடியவர்கள், தந்தையர் புகழ் பெற்றிருப்பார்கள், உறவினர்களுக்கு உதவக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் பணத்தை சேமிக்க பழகி கொள்ள வேண்டும். அது மட்டுமில்லாமல் சூரியனுக்கு முன்னும் பின்னும் பஞ்ச மகா புருஷ கிரகங்கள் தனித்தோ அல்லது இணைந்திருந்தாலோ உபயரச யோகமும், இது சந்திரனுடைய துருத்ரா யோகத்தை போன்றது. இது எண்ணற்ற நன்மைகளை, சுப பலன்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். பேச்சு திறமை உள்ளவர்களாக விளங்குவார்கள். எல்லா விதத்திலும் கெட்டிக்காரர்களாக விளங்குவார்கள். தைரியசாலிகள், உறவினர்களுக்கு உதவி செய்வார்கள். அனைவரும் இவர்களை பாராட்டக்கூடிய அளவிற்கு நடந்து கொள்வார்கள். அடுத்து ரவிச்சந்திர யோகம். சூரியனும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் பரஸ்பர கேந்திரத்தில் இருந்தால் வரிஷ்ட யோகம், திரிகோணத்தில் நின்றால் சமயோகம், உபஜயஸ்தானத்தில் இருந்தால் அதம யோகம் என்று கூறப்படுகிறது. இந்த யோகம் பெற்றவர்கள் அரசியல் செல்வாக்கு, லாபங்கள், நுண்ணறிவு, ஞாபக சக்தி, பேச்சுத்திறன், வெற்றி கிட்டும். வெற்றி சமயோகமாக இருந்தால் பலன்கள் இவற்றிலிருந்து குறையும். தீமை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதம யோகமான குருடு, மனநல பாதிப்பு, மூடத்தனம், அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சூரியனுக்கு 2இல் சந்திரனும் அல்லது லக்னத்திற்கு சூரியனும் 2இல் புதனும் 11இல் சந்திரனும் இருந்தால், குரு சந்திரனுக்கு 4, 7, 10இல் இருந்தால் பாஸ்கர யோகம் அமையும். இதனால் தைரியசாலிகளாகவும் உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சகல சாஸ்திரங்களை
அறிந்தவர்களாக விளங்குவார்கள். மேடை பேச்சாளர்கள், மன மகிழ்ச்சி உள்ளவர்கள், தனது தொழிலை சிறப்புடன் செய்யக்கூடியவர்களாக விளங்கக்கூடியவர்கள். அடுத்து பார்க்க போவது திரிலோஷன யோகம். சூரியன், சந்திரன், செவ்வாய் ஒருவருக்கு ஒருவர் திருக்கோணங்களில் இருந்தால் திரிலோஷன யோகம் அமையும். இந்த யோகத்தால் சிறந்த சிந்தனையாளர்கள், சிறந்த பேச்சாளர்கள், சகோதரிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறரை எளிதில் எடை போடக்கூடியவர்கள், அதிக செல்வம் மற்றும் நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்கள். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் நிகழும் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை. ஏப்ரல் 13ஆம் தேதி சூரியன் மீனராசியிலிருந்து மேனராசிக்கு பெயர்ச்சியாகி மேசராசியில் சஞ்சரிக்கும் குருவுடன் சூரியன் இணைவதுதான் இந்த அற்புத சக்தி வாய்ந்த யோகத்தை ஏற்படுத்துகிறது. இது எவ்வளவு சிறப்பான கிரக சேர்க்கை மற்றும் இதனால் அதிகபட்ச பலன்களை நாம் பெறுகிறோம். அந்த வகையில் இந்த குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் காரணமாக எண்ணற்ற நன்மைகள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்படுகிறது. ஒவ்வொரு கிரகமுமே ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு ராசியில் சஞ்சரிக்கும். இதில் அதிவேகமாக சுழலும் கிரகம் சந்திரன் என்பது குறிப்பிடத்தக்கது. சந்திரன் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு செல்வதற்கு 2.5 நாட்கள் ஆகும். அதிகபட்சமாக 2.5 ஆண்டுகள் ஆகும். ஒரு ராசியில் இருப்பது சனி கிரகம். இது போல வெவ்வேறு காலகட்டத்தில் ஏற்படும் பயிற்சியில் கிரகங்கள் ஒரு ராசியில் ஒவ்வொன்றாக இணைவது அற்புதமான யோகங்களையும் ஒரு சில நேரத்தில் அசுபமான யோகங்களையும் உண்டாக்கும். மிக மிக சுபிட்சமான மற்றும் சக்தி வாய்ந்த யோகம் என்று குறிப்பிடும்போது குரு மற்றும் சூரியன் இணைவை கூறலாம். அதுவும் ஒரு சில ராசிகளில் குரு மற்றும் சூரியனுடைய சேர்க்கை பல யோகங்களில் இணைவுக்குரிய பலன்களை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அது போன்ற ஒரு சேர்க்கை தான் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழும் இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை. இதனால் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் சில முன்னேற்றங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், வசதி வாய்ப்பில் முன்னேற்றங்கள் என எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு சேர்க்கையா இந்த சூரியன் மற்றும் குருவினுடைய சேர்க்கை அமைந்திருக்கிறது. சில காலங்கள் மட்டுமே இந்த சேர்க்கை நீடித்தாலும் இந்த காலகட்டங்களில் எண்ணற்ற பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கிறது. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சூரிய பகவான் மேசராசியில் குருவோடு இணைந்து உச்சம் பெறக்கூடிய இத்தருணங்கள்ல என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை மகரத்தில் இருந்த சுக்கிரன் இந்த காலகட்டங்களில் கும்பத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. அதுவும் சனியோடு சேர்ந்து இணைந்து சஞ்சரிக்கிறாரு. இதனால அதிக பிரயாணங்கள் ஏற்படுங்க. தடங்கலான வேலைகள் மறுபடியும் தொடர ஆரம்பிக்குங்க. நட்பு கிடைக்க இருக்குது. ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால உங்களுக்கு எதிலும் ஒரு நல்ல துணிவும் தைரியமும் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. ஏதாவது ஒரு இடத்தில் இருந்து உதவிகள் கிடைத்து கொண்டே இருக்குங்க. உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. கலைத்துறையில் புது சந்தர்ப்பங்கள் கூடி வருங்க. உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த தருணங்கள் அமைஞ்சிருக்குது. 11இல் உள்ள கேது வெற்றி வாய்ப்புகளை தருவாருங்க. வியாபாரத்தில் போட்டிகள் விலகக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களால் எதிர்பாராத பல நன்மைகள் முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு காலமாக தான் இந்த சூரிய பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது. விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, குருவினுடைய நிலையும் ராகுவினுடைய நிலையும் உங்களுக்கு ஆதரவாக இல்லை என்பதை நீங்க உணர வேண்டுங்க. ஆரோக்கிய குறைவுகள் கணித்து ஆரோக்கியத்தில் ஏதாவது பின்னடைவுகள் ஏற்படும் பட்சத்தில் உடனே மருத்துவரிடம் அணுகுவது மிகவும் நல்லது. எதையும் தாமதிக்க வேண்டாங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம், எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை தலை தூக்கி உங்களுடைய கவலையை அதிகரிக்கலாங்க. நாளில் சூரியனும் சனியும் இணைந்து இருப்பதால சில சிக்கல்கள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இந்த மாதிரியான காலகட்டங்களில் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது மிக மிக அவசியங்க. விருச்சிக ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, கந்த சஷ்டியை பாராயணம் செய்ய எந்த கஷ்டமும் விலகுங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல முருகனை சிவப்பு மலர் கொண்டு வழிபடுங்க. சங்கடங்கள் தீரும்.